டோனி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் மணிகண்டனோட நரை எழுதும் சுயசரிதை திரைப்படத்தை இந்த ஓடிடி தளத்துல பார்க்கலாம்னு காவ்யா ஆலந்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. மணிகண்டனுடைய எழுத்திலும் இயக்கத்திலும் உருவான நரை எழுதும் சுயசரிதம் படத்தை சோனி லைவ் ஓடிடி தளத்தில் நீங்கள் பார்க்கலாம். சார், ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆர்டிஸ்ட்களுக்கு நடக்கிற இன்கன்வீனியன்ஸ் சம்பவங்கள், உதாரணத்துக்கு நடிகை ஸ்ரீதேவி இன்டர்வியூ உணத்துல செந்தூர பூவே பாடலுடைய பதிவின் பொழுது அவங்களை எறும்புகள் கடிச்சதாகவும் அதை பயத்துல டைரக்டர் கிட்ட சொல்லலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான இன்கன்வீனியன்ஸ் சம்பவங்கள் உங்களுக்கு ஏதாவது நினைவுக்கு வருதான்னு காவ்யா ஆலந்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்ரீதேவிக்கு ஏற்பட்டதை போன்ற அனுபவங்கள் எல்லாம் என்னுடைய திரை வாழ்க்கையிலே எனக்கு ஏற்பட்டதில்லை. சார், படத்தினுடைய டீசர், ட்ரெய்லர், படத்தினுடைய பெயர் அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இது எல்லாத்தையும் மாலை 6 மணிக்கு வெளியிடுறதுக்கான காரணம் என்னன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக நேரம் 6 மணிக்கு தானே முடியுது. அதற்கு பின்னால் தான் இது போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கக்கூடிய அவகாசம் எல்லோருக்கும் கிடைக்கும். அதனால தான் பெரும்பாலும் டீசர், ட்ரெய்லர் போன்றவர்களை மாலை 6 மணிக்கு வெளியிடுகிறார். சார், இந்தியாவில் நடிகர்கள் எம்ஜிஆர் சார் அண்ட் விஜயகாந்த் சாருடைய வீடுகளில் ரசிகர்களுக்கு, பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குற மாதிரி வேற எந்த நடிகர்களுடைய வீட்லயாவது அன்னதானம் வழங்கியிருக்காங்களான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. கலைவாணர் எம்ஜிஆர், விஜயகாந்தை போல உதவி செய்யக்கூடிய கலைஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் எந்த நடிகருடைய வீட்டிலும் தொடர்ந்து அன்னதானம்லாம் நடப்பதாக தெரியல. சார், நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய குணம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அரசியலில் முழு மூச்சாக இறங்கியதற்கு பின்னால் விஜயுடைய குணத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இசையமைப்பாளர் அனிருத் கடந்த 5-6 வருஷமா இசையமைக்கிற எல்லா திரைப்படங்களுமே பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டும்தான். ஆனா இசையமைப்பாளர்கள் தேவா, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், வித்யாசாகர், பரத்வாஜ், யுவன் சங்கர் மாதிரியான இசையமைப்பாளர்கள் எல்லா வகையான படங்களுக்குமே இசையமைச்சாங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்த லோச்சன் கேட்டிருக்காங்க. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வரிசை கதனாளுடைய படங்களுக்கு மட்டுமே இசையமைத்த ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. பல சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் கூட அவர் இசையமைத்திருக்கிறார். இப்போ அவர் இருக்கின்ற நிலைமை எப்படி? தமிழ், தெலுங்கு ஆகிய இருமொழிகளிலும் பல முக்கியமான படங்களுக்கு இசையமைக்க வேண்டிய பணிகள் இருக்கிறதுனால சின்ன படங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் உண்மை. ஸோ, நடிகர் விஜய்க்கு சினிமாவில் எஸ்ஏசி மாதிரி அரசியலுக்கு யார் இருக்காங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமா, அரசியல் இரண்டிலுமே அவருக்கு எஸ்ஏசி தான். சார், குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய டீசருக்கே அந்த படத்தினுடைய விநியோகஸ்தரும் தயாரிப்பாளரும் அந்த படத்துக்கான வால் போஸ்டர், ரேடியோ, டிவின்னு எல்லா இடத்துலையுமே பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு லைக்கா நிறுவனம் இதில் 10% கூட பண்ணலை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னால பண்ண முடிஞ்சதை ஏன் லைக்காவால் பண்ண முடியலன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சா அவங்களுடைய படங்களை எல்லாம் விளம்பரப்படுத்த முடியாதா என்ன? ஆனால் அவங்க அதில் அந்த அளவுக்கு அக்கறை செலுத்தலை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அதற்கு மாறாக மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா பல வகைகளிலும் விளம்பர உத்திகளை கையாளுகிறார்கள். நடிகர் பரத்துக்கு என்ன ஆச்சு? இப்பெல்லாம் படங்கள் அவர் நடிக்கிறாரா? அவரை பத்தின எந்த தகவல்களுமே வரதில்லையே, அதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. பரத்துக்கு ஒன்றால இப்போதும் 4-5 படங்களிலே தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார் பரத். அடுத்தடுத்து அவருடைய படங்கள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கின்றன. நடிகர்கள் கமல்ஹாசன் அண்ட் அஜித்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் துபாயில இடம் வாங்கியிருக்கிறதா வர தகவல்கள் உண்மையா? அண்ட் சினிமா பிரபலங்கள் துபாய் மேல இவ்வளவு ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் என்ன? சினிமா பிரபலங்களுக்கு ஏதுவா துபாயில் அப்படி என்ன இருக்குன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. துபாயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செக்யூர்டு நகரம், கிளீனான நகரம். அதன் காரணமாக கூட பல நட்சத்திரங்கள் அங்கே வீடு வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட வாய்ப்புகள் இருக்குது. சார், திரைப்படங்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெளியிடுறதுக்கான காரணம் என்ன? தமிழ் திரைப்படங்களை மட்டும்தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்களா? பிறமொழி திரைப்படங்களை எந்த நாட்களில் வெளியிடுவாங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கதாநாயகர்களுடைய அதி தீவிர ரசிகர்கள் வெள்ளிக்கிழமை படத்தை பார்த்தாலும் பொதுஜன மக்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை திரைப்படங்களை பார்க்க வருவார்கள் அப்படின்றது தான் திரைப்பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தருடைய கணக்கு. இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற மதகஜராஜா, குடும்பஸ்தன் மாதிரியான திரைப்படங்கள் இப்போ வரைக்கும் ஓடிடியில வெளியாகாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஈரோட்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. மணிகண்டனுடைய நடிப்பிலே உருவான குடும்பஸ்தன் திரைப்படம் இந்த மாதம் 7ஆம் தேதி அன்று ஜி5 ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கிறது. மதகஜராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் ஓடிடி தளத்தில் அந்த படத்தை வெளியிடுவதிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை தீர்ப்பதற்காக தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முடிஞ்ச உடனே அந்த படத்தினுடைய ஓடிடி தேதி அறிவிக்கப்படும். சார், நீங்க இயக்கி தயாரிச்ச திரைப்படங்களுடைய கதாநாயகிகள் இன்ன வரைக்கும் உங்களோட நட்புல தான் இருக்காங்களான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. என்னுடைய படங்களில் நடித்த நடிகைகளில் பெரிய தம்பி படத்திலே கதாநாயகியாக நடித்த நக்மாவை தவிர மற்ற எல்லோருமே என்னுடன் இன்று வரையிலே நட்பிலே இருக்கிறார்கள். எம்ஜிஆர் சார் அரசியலுக்கு வந்த பிறகு அவரோட நெருக்கமா இருந்த சின்னப்ப தேவர் சார் ஏன் அவரோட அரசியல்ல சேரலன்னு பெல்ஜியம்
பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. சின்னப்பதேவரை பொறுத்த வரைக்கும் அரசியலிலே அவ்வளவாக நாட்டம் இல்லாதவராக இருந்தவர் தான் அவர். அதனால தான் எம்ஜிஆருடைய கட்சியிலே அவர் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. நடிகர் விஜய் சேதுபதியினுடைய அடுத்த திரைப்படம் என்ன ரிலீஸ் ஆக இருக்கு, அது எப்போ ரிலீஸ் ஆக இருக்குன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதியுடைய நண்பரான ஆறுமுகசாமி விஜய் சேதுபதி நடிக்கின்ற ஏஸ் அப்படின்ற படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார். அந்த படம் தான் விஜய் சேதுபதிக்கு அடுத்து வெளியாக இருக்கின்ற திரைப்படம். மேடைகள்ல எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரி பேசக்கூடிய நடிகர் யாரு? நடிகர் சந்தானமா, விவேகா அல்லது வடிவேலு சாரான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மேடையில் கலாய்த்து பேசுறதுல வல்லவர்கள்னா ஒரு பக்கம் வடிவேலுவையும் இன்னொரு பக்கம் விவேக்கையும் சொல்லலாம். சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களிலே கலாய்க்கின்ற அளவுக்கு மேடையிலே கலாய்த்து பேச மாட்டார். சார், நடிகர் ரகுவரன் சார் கூட நீங்க ஏதாவது திரைப்படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்கீங்களா? அவரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. ரகுவரனோட திரைப்படங்களை நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி என்னுடைய திரைப்படம் எதிலும் அவர் நடித்ததும் இல்லை. ஆனால் என்னுடைய நல்ல நண்பராக இருந்தார். அவரோடு பழகிய தருணங்கள் இன்று வரையிலே என் மனதிலே பசுமையாக இருக்கின்றன. ஹிந்தியில பல முன்னணி தயாரிப்பு நிறுவனங்கள் சொந்தமா சிஜி, விஎஃப்எக்ஸ், டிஐ நிறுவனங்களை நடத்திட்டு வர மாதிரி தமிழ்ல சன், ரெட் ஜெயன்ட், சத்யஜோதி அண்ட் ஏஜிஎஸ் மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த மாதிரியான டெக்னிக்கல் சைட் நிறுவனங்களை உருவாக்கி வச்சிருக்காங்களா? அப்படி இல்லைன்னா அதுக்கான காரணம் தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. இந்தி பட நிறுவனங்கள் வைத்திருப்பதை போல விஎஃப்எக்ஸ், சிஜி வசதிகள் எல்லாம் இங்கே உள்ள திரைப்பட நிறுவனங்கள் என்ன காரணத்தாலும் சொந்தமாக வைத்துக் கொள்ளவில்லை. அடுத்து இன்று ஒரு தரம். தமிழில் மட்டும் இல்லாமல் இந்தியிலும் ஒரு பிரபலமான ஒளிப்பதிவாளராக இருப்பவர் ரவி கே சந்திரன். ஒரு முறை இந்தி படம் ஒன்றுடைய படப்பிடிப்புக்காக அவர் ஆஸ்திரேலியா சென்றிருந்தார். படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னாலே அங்கே உள்ள ஒரு புத்தக கடைக்கு சென்ற ரவி கே சந்திரன் புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வெளியே வந்தபோது அங்கே அமீர் கான் நிற்பதை பார்த்தார். ரவி கே சந்திரன் எந்த படத்துக்காக ஒளிப்பதிவு செய்ய சென்றிருந்தாரோ அந்த படத்துடைய கதாநாயகன் அமீர் கான் தான். ரவி கே சந்திரனுடைய கையில் இருந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி அமீர் கான் ஆர்வத்தோடு அந்த புத்தகங்களை எல்லாம் புரட்டி பார்த்தார். அதுக்கு பின்னால் ரவி கே சந்திரன் அந்த கடையிலிருந்து கிளம்பி விட்டார். மறுநாள் மாலை மீண்டும் அந்த கடைக்கு ரவி கே சந்திரன் சென்றபோது அந்த புத்தக கடைக்காரர் ரவி கே சந்திரனை பார்த்து ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டார். நேற்று மாலையிலே இந்த கடையினுடைய வாசலில் உங்களோட ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், அவர் சொந்தமாக ஏதாவது லைப்ரரி வைத்திருக்கிறாரா என்று ரவி கே சந்திரனை கேட்டார். அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டவுடனே ரவி கே சந்திரனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. எதனால் அப்படி ஒரு கேள்வி அந்த புத்தக கடைக்காரர் கேட்டார் என்று ரவி கே சந்திரன் விசாரித்த போதுதான் ரவி கே சந்திரனுக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. முதல் நாள் அந்த கடைக்கு வந்த அமீர் கான் அந்த கடையில் இருந்த புத்தகங்களில் பாதிக்கு மேல் விலைக்கு வாங்கி விட்டார் என்பது. அமீர் கானுடைய பல படங்கள் அர்த்தமுள்ள படங்களாக அமைகிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கிட்ட உள்ள இந்த வாசிப்பு பழக்கம்தான் என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன். கலைஞானம் ராஜரிஷி படத்துக்கு அது சிவகுமார் ஆக்ட் பண்ண வேண்டிய ரோல். அது அன்னைக்கு பார்த்து ஃபுல்லாக 500 பேர் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் சீன் கல்யாண சீன் எடுக்கிறாங்க. ராமர் ரோல். சிவா சார் காலை 6 மணிக்கு வந்துட்டுருக்காரு. 6:30 மணிக்கெல்லாம் என்ன மேக்கப் போடுறாங்க 10:30 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. பக்கத்தில் நம்பியார் சாமி இருக்காங்க. இவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஃபுல் ஆர்டிஸ்ட். வணக்கம் சார், நீதான் ராமனா? டைலாக்லாம் பேசியா சொல்கிறார். பக்கத்தில் நம்பியார், டை கணேஷா. அப்புறம் நீ வயல் வாசிப்பல்ல எனக்கு சொல்லிக் கொடு. நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆமாம் ஈவினிங் ஆனால் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே வயல் வாசிக்கணும் ஃபுல்லாக. அப்படியே வாசிச்சாரு. ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.